வணக்கம். தமிழ்நாட்டுல 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுச்சா? உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த மண்ணுல கல்வி ஒரு சப்ஜெக்ட் இல்ல, அது ஒரு சமூக நீதி. அதனாலதான் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மாதிரி ஒரே மாதிரி கல்விக் கொள்கையை கட்டாயப்படுத்துற முயற்சிகளுக்கு எல்லாம் எதிரா நம்ம தமிழ்நாடு தன்னுடைய தனித்துவமான பாதையில முன்னேறிட்டு இருக்கு. NEP ஒரு சென்ட்ரலைஸ்ட் மாடல், ஆனா தமிழ்நாடு ஒரு இன்க்ளூசிவ் மாடல். மொழி, சமத்துவம், வாய்ப்பு, இதை தாண்டி எந்த கல்வியையும் மீனிங்ஃபுல் இல்லைன்னு நம்ம அரசு நிரூபிச்சுட்டு இருக்கு. இதை செயல்படுத்துறதுக்கு தலைமை தாங்குறவர் யார் தெரியுமா? நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்போ சில பேர் பேசுறாங்க 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுச்சுட்டு. நான் கேக்குறேன், எங்க இருந்து வந்தது இந்த 207? 2021-2ல 37,589 அரசு பள்ளிகள் இருந்துச்சு. 2024-5ல 37,626 பள்ளிகள் இருந்துச்சு. சோ குறையல, கூடுதலா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொய்யான கதைகளை யார் பரப்புறாங்க? சில பேரு சினிமா டயலாக் மாதிரி பேசலாம், ஆனா அரசியல் பேசுறப்ப டேட்டாவோட பேசணும் ப்ரோ. எண்கள் பொய் சொல்லாது, ஆனா சிலர் எண்களை வச்சு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கல்வி அமைப்பு குறையலைங்க, நிலைச்சிட்டு தான் இருக்கு, முன்னேறிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் கேளுங்க, 2012ல டிராப் அவுட் ரேட் சுமார் 15% இருந்தது. இன்னைக்கு 7.7% குறைஞ்சிருக்கு. அதாவது பாதியா குறைஞ்சிருக்கு. மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியேற அளவு குறைஞ்சிருக்குன்னா இது கொலாப்ஸா இல்ல சக்சஸா? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு செகண்டரி டிராப் அவுட்ல தமிழ்நாடு இந்தியா ஆவரேஜை விட குறைவாயிருக்கு. அதாவது மாணவர்களை தக்க வச்சு கொள்றதுல தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் மூலமா தான். எண்ணும் எழுத்தும் திட்டம் மூலமா அடிப்படை வாசிப்பு, கணக்கு திறன் குழந்தைகளுக்கு உறுதி செய்யப்பட்டுச்சு. புதுமை பெண் திட்டம் மூலமா அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போற பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. தமிழ் புதல்வர் திட்டம் மூலமா மாணவர்களுக்கு உதவி. வானவில் மன்றம், கலையரங்கம் மாதிரி திட்டங்கள் மூலமா குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி வளர்க்கப்படுது. அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா மாற்றிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்திருக்காங்க. இது எல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, விஷயம். தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு தெரியுமா? காலை உணவு திட்டம் 17 லட்சம் குழந்தைகளுக்கு. இது ஒரு ஸ்கீமா இல்ல, கமிட்மெண்டா எடுத்து பள்ளிக்கு குழந்தைங்க பசியோட வரக்கூடாதுன்னு உணவளிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களோட எண்ணமும் கூட. அதை கிரவுண்ட்ல செயல்படுத்திட்டு இருக்கவர் தான் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இன்னும் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, ஸ்கவுட் மாதிரி திட்டங்கள் மூலமா நம்ம மாணவர்கள் வெளிநாடு போய் வராங்க. இதுல டூர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, எக்ஸ்போஷர், லேர்னிங், ஃபியூச்சர் ரெடினஸ். ஒரு அரசு பள்ளி மாணவன் வேர்ல்ட் லெவல்ல நிக்கிறான். அதுதான் தமிழ்நாடு உருவாக்குற மாற்றம். இப்போ தமிழ்நாட்டுல கல்வி புத்தகங்களுக்குள்ள மட்டும் இல்ல, உலகத்தையே அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாம ஜாப் தேடுறவங்களா இல்லாம உலகத்தோட கம்பீட் பண்றவங்கள உருவாக்குறோம். இப்போ முக்கியமான விஷயம், பணம். தமிழ்நாடு கல்விக்காக 55,000 கோடி ஒதுக்குது. அதுல 46,767 கோடி பள்ளி கல்விக்கே. ஒன்றிய அரசு 140 கோடி மக்களுக்காக 1,28,650 கோடி மட்டும் தான் கொடுக்குது. பெர் ஹெட்னு பார்த்தா ஒருத்தருக்கு 900 ரூபாய். தமிழ்நாடு மொத்தம் 7,000 ரூபாய். 7 to 8 மடங்கு டிஃபரன்ஸ். இதுதான் வித்தியாசம். ஒன்றிய அரசு கல்வியை செலவா பாக்குது, தமிழ்நாடு அரசு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குது. தமிழ்நாட்டுல கல்வி ஒரு ரைட், பிரிவிலேஜ் இல்ல. தேசிய அளவுல ரேங்கிங் பார்த்தா தமிழ்நாடு 76 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்கு. நாம முதலிடம் இல்லைனாலும் முன்னிலையில இருக்கோம்ல. இது சாதாரணமா வரலங்க. தொடர்ந்து முதலீடு, கொள்கை, சமூக நீதி, இதெல்லாம் கட்டி எழுப்பப்பட்ட அமைப்பு. இதுதான் ஒரு அரசோட வெற்றி. இது தமிழ்நாட்டோட கல்வி மரபின் வெற்றி மட்டும் இல்ல. சில பேர் சொல்றாங்க தமிழ்நாடு எஜுகேஷன் கொலாப்ஸ்னு. நான் சொல்றேன், ஸ்கூல் கவுண்ட் ஸ்டேபிளா இருக்கு, டிராப் அவுட் குறைஞ்சிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு, வெல்ஃபேர் அதிகமா இருக்கு, குளோபல் எக்ஸ்போர்ட் கூடி இருக்கு. சோ ரேங்கிங்ல முன்னிலையில இருக்கும்போது இது கொலாப்ஸ் ஆக முடியுமா? நிச்சயமா growth தான். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், தமிழ்நாடு கல்வியை பாதுகாக்கல, அதை முன்னேறிட்டு இருக்கு. இந்த மாற்றத்துக்கு தலைமை தாங்குறவர் நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள். அவர் செயல்படுத்திட்டு இருக்க வீரர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தமிழ்நாடு கல்வியில போட்டியிடலைங்க, அது தரத்தை நிர்ணயிச்சிட்டு இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நமது ஓட்டு உதயசூரியனுக்கு.